வசதி இருக்கிறவன் திட்டுவான், அவனை பத்தி அட பாவீங்களா. என்னை எதிர்த்து போன தடவை நின்னவரை பார்த்து கேட்டுக்கிறாங்க. போராடி போராடி பார்த்த ஒண்ணுமே நடக்கல. இந்த தொகுதியை சேர்ந்த படித்த இளைஞர்கள் 1000 பேர் வேலை செய்ய போறான். புளிய மரம் எல்லாம் வெட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு அணைக்கட்டு தொகுதியில என்னை எதிர்க்கிறவங்க கூட யாருன்னா சொல்லலாம். அணைக்கட்டு தொகுதி முழுவதும் இன்றைக்கு தார் சாலைகள் அமைத்து தந்தது யார் என்று சொன்னால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். 100 பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு? பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணுன்னா வசதி இருக்கிறவன் திட்டுவான், அவனை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஜூனியர் ஒரு பத்திரிகை வருது, அதுல ஒரு பேட்டி கேட்டிருக்கிறாங்க. என்னை எதிர்த்து போன தடவை நின்னவரை பார்த்து கேட்டுக்கிறாங்க. அவர் வெறும் பஸ் ஸ்டாண்ட் மட்டும்தான் கட்டினாரு, அவர் பேரை வச்சுக்கினாருன்னு, அதை மட்டும்தான் கட்டினாரு, வேற ஒன்றும் செய்யலன்னு. அட பாவீங்களா. நான் கேட்குறேன், மலை கிராமமான பிஞ்சமந்தை மலை கிராமம் 16ல் எம்எல்ஏ ஆனுமே மேலே என்னை பாபு கூட்டு போனார். அங்கே போனதுமே என்னை கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஐயா, நம்மள மாதிரி கூட பேச மாட்டாங்க, மலைக்கார பேசுகிற பாஷையை வேற, எங்கள் ஊருக்கு ரோடு போட்டு தருவியான்னாங்க. சத்தியமாக போட்டு தரேன்னு சொன்னேன். போன 5 வருஷம் எதிர்கட்சியாக இருக்கும்போது போராடி போராடி பார்த்த ஒன்றுமே நடக்கலை. ஆனால் 2021 2வது முறை உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ நான் வந்த உடனே இன்னைக்கு பிஞ்சமந்திக்கு ரோடு போட்டு கொடுத்தேன். நீங்க புரிய மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா கார் மேல போகுது. அந்த பக்கம் தெல்லைக்கு ரோடு போட்டு கொடுத்தோம், ஜார்தானு கொள்ளைக்கு ரோடு போட்டு கொடுத்தோம். அந்த மக்களும் நம்மள மாதிரி வாழ்றாங்க. அந்த ரோடு யார் போட்டு கொடுத்தது? இந்த நந்தகுமார். இன்னைக்கு 2 நாள் ஓபன் பண்ண போறாங்க டைடில் பார்க். அதுல இந்த தொகுதியை சேர்ந்த படித்த இளைஞர்கள் 1000 பேர் வேலை செய்ய போறான். அந்த டைடில் பார்க்க கொண்டு வந்தது யாரு? அண்ணா, இந்த நந்தகுமார். இன்னைக்கு ஏர்போர்ட்ல இருந்து பெரிய ரோடு புளிய மரம் எல்லாம் வெட்டி இருக்கிறாங்க. வெட்டும் போது ஐயோ ஏன் வெட்டுறாங்கன்னு நான் கேட்கிறேன். பக்கத்து ஊர்லாம் வேல்யூ ஏறும். ரோடு 4 ரோடு இன்னைக்கு இந்த 4 ரோடு போட்ட பிறகு ரொம்ப விபத்து குறையுது. 2 ரோடா இருக்கும்போது எத்தனையோ பேர் வீட்டுக்கு போனா வெளியே வரல. 4 ரோடு, அந்த ரோடு ஸ்ட்ரெயிட் பண்ணி 4 ரோடு இன்னைக்கு 40 கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்தது இந்த நந்தகுமார். சரி, செதுவால இருக்கிறவங்கள அடுக்கம்பாறைக்கு கூட்டு போனோம். ஏழை பெண்மணி உடம்பு சரியில்லை, அரை மணி நேரத்தில் கூட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்குன்னா எப்படா நோஞ்சி அடுக்குமாறைக்கு போறது? அடுக்குமாறைக்கு போறதுக்குள்ள நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா அப்படின்னு பார்க்கும்போது ஐயோ பெட் வசதி இல்லையா. அணைக்கட்டு தொகுதியில 20 கோடி ரூபாய்க்கு 50 பெட்டு ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு கட்டி திறக்க போறோம். அது யாரா கொண்டதுன்னா இந்த நந்தகுமார். இதெல்லாம் சாதனையா தெரியலையா? ஒரு தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களுடைய பேராதரவோடு இருப்பார். அவர் இருக்கிற வரை நாங்கள் உங்கள் பின்னால் கண்டிப்பாக இருப்போம். விடுபட்ட பணிகளை செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு